அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க மருத்துவர் சோழு. அவங்க அடிப்படையில் திருநங்கை சோழு. இவங்களுக்கு ரெண்டு பக்கம், ஒன்று திருநங்கை சோழு, இன்னொன்று மருத்துவர் சோழு. மருத்துவர் சோழு அவங்க எப்படி மருத்துவர் ஆனாங்க, அவங்களுடைய வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவில் திருநங்கை சோழு அவங்களுடைய வாழ்க்கையை அந்த பதிவுக்குள்ளே கொண்டு வர்றோம். வாங்க பதிவுக்கு போகலாம். தொடர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. திருநங்கை சோழனுடைய பின்புலம் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் எங்கே பிறந்தீங்க, எங்கே வளர்ந்தீங்க, என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக தோழர். என்னோடய பேர் சோலு. நான் எல்லா திருநங்கைகளுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கும். ஒரு திருநங்கையாக மாறுறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்க, என்ன பண்ணுறாங்க. ஸோ என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டோரியாகவே, பெரிய ஒரு புக்கே எழுதலாம் அந்த அளவுக்கு என்னோடய ஸ்டோரி. நான் பேசிக்காகவே என்னோடய நேட்டிவ் பார்த்திங்கன்னா சாத்தூர், விருதுநகர் மாவட்டம். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் சாத்தூர் தான். சாத்தூர் பக்கத்தில் ஒரு கிராமம். நான் சாத்தூரில் என்னோடய ஸ்கூல் படித்தேன். ஸ்கூல் கம்ப்ளீட் பண்ணேன் 12th வரைக்கும். அப்புறம் என்னோடய காலேஜஸ் எல்லாமே நான் கோயம்புத்தூரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்தேன். பிபிடி கம்ப்ளீட் பண்ணேன். 4.5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் அந்த 4.5 வருஷம் பிபிடி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள. சொல்லப்போனால் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். நான் இந்த மாதிரி நம்ம குழந்தை ஒரு ஆண் உடல், ஒரு பெண் போல் நடந்துக்குவாங்க, பெண் மாதிரி பேசுவாங்க, அவங்க பெண்கள் போலேயே இருப்பாங்க, பெண்கள் கூடயே தான் இருக்குவாங்க. இந்த மாதிரி ஒரு பிம்பம், பெரிய ஒரு என்னை பார்த்தாலே இவங்க ஒரு பெண் தோற்றமுடைய ஒரு பர்சன் அப்படின்ற ஒரு இது எங்கள் கிராமம் தான். அப்படின்றதுனால அந்த டைம்லலாம் ஒரு புரிதல் இல்லை. நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா 2008, 2006 அந்த மாதிரி டைமில். ஸோ அப்போல்லாம் நிறைய புரிதல் இல்லாத ஒரு கிராமத்தில் இருந்து தான் நான் இன்றைக்கி ஸ்கூலை முடித்து ஒரு கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணி. இப்போது ஒரு கிராமம் அப்படிங்கிற போது ஒரு விதத்தில் கிராமங்கள் ரொம்ப அழகான சில விஷயங்கள் இருக்குது. சேர்ந்து வாழ்கிறது, கிராம வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் கிராமத்தில் இந்த ஆண் பெண் பாகுபாடற்ற ஒரு புரிதல் இருக்குமானா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக. அதே நேரத்தில் இந்த திருநங்கைகளை பார்க்குற பார்வை எல்லா மட்டத்திலும் இன்னும் மாறிடலை. குறிப்பாக நகரத்தில் கூட, படிக்கிற இடத்துல கூட மாறிடலை. அப்படி இருக்கிற போது கிராமத்தில் நீங்கள் வளர்ந்து வந்த சூழலில் உங்களுடைய கிராமம் உங்களை எப்படி பார்த்துச்சு? அதில் ஏதாவது உங்களுக்கு வேற ஒரு பெயினான அனுபவம் உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பாக தோழர். என்னென்னா நம்ம ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் ஸ்டார்ட் ஆகுது. குறிப்பாக பெத்த தாய்கிட்ட இருந்து. தாய்க்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும் நம்ம யாருன்றது. ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட கூட பிறந்த நம்மளோட உடன்பிறப்புகள் அவங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உறவினர்கள், அதுக்கப்புறம் தான் நம்ம கிராமத்தில் உள்ளவங்க அப்படின்றதுக்கு இது நம்ம யாருன்றது தெரிய வர்றதுக்கு முன்னாடி நம்மளை எப்படி ஹேண்டில் பண்ண, ஒரு ஆண்களை ஹேண்டில் பண்ணுறதுக்கு கிராமத்தில் அதுக்குன்னு ஒரு குரூப், அப்படி இவங்களை எப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இவங்களோட வே ஆஃப் பிஹேவியர் எப்படி இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்குன்னு தனித்துவமாக இருக்கும். ஸோ கிராமத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி பெருசாக ஒன்றும் ஆண்கள் பெண்கள் யூனிட்டியாக ஒன்றா இருக்கணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்றத இப்போ வரைக்குமே கிடையாது. இல்லை, இப்போ வரைக்குமே இல்லை. ஸோ எங்கள் கிராமம் ரொம்ப கிராமம்னே சொல்லலாம். என்னை எல்லாருமே ஒரு கேலி பொருளாக தான் பார்த்தாங்கன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப கேலி பொருள். அதாவது இப்போ பரவாயில்ல. நான் என்னோட டைம்லலாம் நான் அப்போவே வீட்டை விட்டு வெளியேறணுன்னா ஒரு சின்ன ட்ரௌசர் சட்டை போட்டிருந்தாலுமே எனக்கு அப்போ அந்த துண்டுன்னு சொல்லுவாங்க, டவல், அதை நான் மேலே, அதாவது அந்த சாரி மாதிரி போடாமல் எனக்கு வீட்டை விட்டு வெளியே ஏறணும்னு எனக்கு அப்போவே அது உங்கள் உணர்வு அப்படி என்ன உணர்வு அப்படி தான். நமக்கு நம்ம எந்த உடல் உறுப்பு நமக்கு பெண்கள் போல தான் இருக்குன்றது எனக்கே ஒரு தோற்றம். நான் சின்ன வயசுலேருந்தே அது என்னோடய அம்மாவை கேட்டால் தெரியும், என் கூட பிறந்த உடன்பிறப்புகளுக்கு கேட்டாலே தெரியும். அப்போது எங்கள் அண்ணன், எங்கள் அக்கா எல்லாருமே என்னை கண்டிச்சிருக்காங்க. ஏன் நீ இந்த துண்டு போட்டுக்கிற, ஏன் உடம்புல நீ அதை எடுத்துகிட்டு நீ பையன் மாதிரி ஏன் நடந்துக்க மாட்டேங்கிற, ஏன் இப்படி பண்ணுற, ஏன் எல்லாருமே என்னோடய வீட்டிலேருந்து என் கிராமத்தில் உள்ள எல்லா மக்களுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி 9 உசு அலி இந்த மாதிரி நான் நிறைய கேலி பொருளுக்கு ஆளாயிருக்கேன். என்னை பார்த்தாலே எல்லாருமே எங்கள் ஊரில் என்கிட்ட என்னை பார்க்கும்போது, என்னை பேசும்போது எல்லாருமே
ஐயோ அவனா 9 பையனா, அவனா 9 பையனா அப்படின்ற ஒரு என் மேலே வந்து அவச்சொல் தான். நான் என்ன படித்தாலும் எனக்குள்ள டான்ஸ் திறமை, ஸ்போர்ட்ஸில் எல்லா திறமைகள் இருந்தாலும் அதை டக்குன்னு அவங்க வந்து அதை என்னால் கொண்டு வர முடியல. அப்படியே நிராகரிக்கப்பட்டோம். யாராவது ஒரு பையனோ ஒரு பொண்ணோ அந்த உங்கள் பருவத்து வயது உள்ளவங்க உங்கள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. நான் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். எங்கள் கிராமத்திலே யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு நெருங்கிய நண்பர்கள் வட்டம்னு ஒன்று இருக்கும்ல? ஆமாம் ஆமாம். நெருங்கிய நண்பர்கள் வட்டம் உண்டு, நெருங்கிய நண்பன் ஒன்று உண்டு, அல்லது தோழன் உண்டு, தோழி உண்டு. குறிப்பாக சில பள்ளிக்கூடங்களை அத்தி பூத்தது மாதிரி ஆசிரியர்கள் சில பேர் புரிஞ்சுப்பாங்க. அது மாதிரி சோலு அவங்களுக்கு ஆசிரியர்கள், நண்பன் வட்டம், நண்பர்கள் கிடைச்சிச்சான்னு கேட்குறேன். கண்டிப்பாக நண்பர்கள் இருந்தாங்க. +1 +2 படிக்கும்போது காதலன் இருந்தான். ஸோ அதனால எனக்கு என்னை வந்து பெண்ணாக முழுமையாக ஏற்றுக்கிடக்கூடியவங்க யாருமே இந்த சொசைட்டியில் இல்லை. நான் படித்தது ஆண்கள் மேல்நிலை பள்ளி, ஃபுல்லாக சுற்றி ஆண்கள் தான். டீச்சர் எல்லாமே வந்து அப்போது அவங்களுக்கும் புரிதல் இல்லை. ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, உன் கேரக்டரை மாற்று, நீ ஏன் பெண் போல் பேசுகிற, நீ பெண்கள். நான் தனியாக பசங்க கூட உட்காந்தா எனக்கு பசங்க கூட இருக்கும்போது பசங்க பயங்கர பெரிய கேலி கிண்டல் என்ன சொல்லுவாங்க அவங்க தோழர். அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு கேலி பொருள், ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு நம்மளை தொட்டுட்டு போகிறது, அடிச்சுட்டு போகிறது. நம்ம ஏதாவது போய் சொன்னோன்னா அவங்க வந்து டீச்சர்ஸ் வந்து அதை ஏற்றுக்கிறக்கூடிய இது இல்லை. நீங்கள் வந்து உன்னை வச்சுட்டு இருந்தாலே இப்படி தான் தொல்லை, நீ போ எங்கேயாவது போயிடு, ஏதாவது பண்ணிவிடு, நீ போய் தனியாக உட்காரு, ஸ்டடீஸ்லலாம் நீ போய் தனியாக உட்காந்து படி. ஸோ இந்த மாதிரி அவங்கள்ட்டையுமே நான் ஒதுக்கப்பட்டேன். எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை. என்னை இந்த மாதிரி தொட்டுட்டான், என்னை இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்றப்போ அவங்க வந்து என்னென்னா டீச்சர்ஸ் வந்து புரிதல் இல்லாமல் உன்னை வச்சுட்டு எனக்கு ஒரு பெரிய கஷ்டம்தான் இருக்குது, நீ வராதா ஸ்கூலுக்கு, அந்த மாதிரியெல்லாம் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. நீ வராத ஸ்கூலுக்கு, நீ போயிடு, உன்னால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க, இந்த மாதிரி தான் சொன்னாங்களே தவிர்த்து என்னோட புரிதல் அவங்களுக்கு இல்லை. இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க, என்னை முழுசாக சொல்லப்போனால் எனக்கு எந்த டீச்சர்ஸுமே எனக்கு சப்போர்ட் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். நண்பர்கள்னு சொல்லப்போனால் கண்டிப்பாக ஒரு 1000 குழந்தைகள் படிக்கிற ஒரு இடத்துல நான் ஒரு ஆள் தான் இந்த மாதிரி இருப்பேன்னு சொல்ல முடியும். என்னை சார்ந்து என்ன மாதிரியே இருக்கக்கூடிய, பெண் போல் இருக்கக்கூடிய, என்னோட பாலினம் படைச்சி இன்னொரு பர்சனை நான் சந்தித்தேன் 7ஆம் வகுப்புலேருந்து. அவங்களோட இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களும் ஒரு முழு திருநங்கையாக மாறிட்டாங்க. அறுவை சிகிச்சை பண்ணி அவங்களும் கோயம்புத்தூரில் இப்போ செட்டில் ஆகிருக்காங்க. அவங்க பேர் தாரா. 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து என்னோடய வாழ்க்கை பயணம் அவங்களோட ஸ்டார்ட் பண்ணது. அவங்க எனக்கு ஒரு பெரிய தோள் கொடுத்த தோழன்னே நான் சொல்லலாம். தோழர், இப்போ எனக்கு ஒரு இதுனா உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நாங்கள் பார்க்குறதுக்கும் நீங்கள் அந்த மக்களை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ நாங்கள் வந்து உங்களுடைய நடவடிக்கைகளை பார்த்து இல்லை இவங்க திருநங்கையாக இருக்காங்க, இல்லை வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக பேச ஆரம்பிக்கிற நேரம். அதே நேரத்தில் உங்கள் உள்ளுணர்வு தெரியும், இந்த 1000 பேர்த்தில் இவங்கெல்லாம் நம்ம இனத்தோடு இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி அந்த சாத்தூர் பள்ளிக்கூடத்துக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் பார்த்தளவில் வந்து 1000 மாணாக்கர்கள் மத்தியில் நீங்கள் மட்டுமா இல்லை இன்னொருத்தர் தவிர எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? அந்த டைமில் ஒரு 5 பேர் இருந்தாங்க. என்ன கேட்டால் 5 பேர். நான் படிக்கிற டைமில் 5 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க. ஆனால் அதில் 2 பேர் மட்டும்தான் நாங்கள் எங்களோட ஐடென்டிட்டியை, அது வந்து ஐடென்டிட்டிங்கிறது நம்மளாக காமிச்சிக்கிறது இல்லை, அதுவே இயல்பாக வர்றது. நம்மளோட உடல் பாவனைகள் வந்து இயல்பாக வர்றது. அதில் அந்த 2 பேரை தவிர்த்து மீதி 3 பேருங்கிறது வந்து அவங்களோட இயல்பை வந்து மாற்றிக்கிற ட்ரை பண்ணாங்க. சொசைட்டியில் நம்மளை இழிவுபடுத்திடுவாங்கன்றதுக்காக தன்னோட பாலினத்தை மறைச்சு வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். அதான் கேட்குறேன் நான். மறைச்சு வாழ்ந்தாங்க. உங்களுக்கு தெரியும் தானே? எனக்கு நல்லா தெரியும். என் கூட இருக்கிற அந்த தாரான்னு சொல்கிறேன் இல்லையா, என்னோட தோழி, என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, என்னோட ஸ்கூல் ஏஜ் ஃப்ரெண்ட், அவங்களும் ஒரு முழு திருநங்கையாக மாறிட்டாங்க. பட் இந்த மறைச்சாங்க இல்லைங்களா மீதி 3 பேர், அவங்களுமே முழு திருநங்கையாக இன்றைக்கி மாறிட்டாங்க. சர்ஜரி, அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணிட்டாங்க, அவங்களும் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு +1 +2 நல்லா தெரியுது அவங்களோட உடல் பாவனைகள். ஆனால் இல்லை, ஏன் கூட அவங்க சேர மாட்டாங்க. இப்போ ஒன்று தான் தோழர், இப்போ ஒரு சாத்தூர் போன்ற ஒரு சின்ன ஸ்கூலில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா, சோலு தோழர் சொல்லணும், இப்போ தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வருஷத்துலையும் இருக்காங்கல்ல? கண்டிப்பாக இருப்பாங்க தோழர். 100 குழந்தைகளுக்கு ஒரு குழந்தைகளாவது கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னும் வர்ற காலங்களில் கண்டிப்பாக அது அதிகரிக்குன்ற இது எனக்கு இருக்குது. ஏன்னா
ஜெண்டர் ஜெண்டர் வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணி நம்மளா மாறுறது கிடையாது, அது இயல்பாகவே வர்றது. இப்போ உள்ள காலகட்டம் நிறைய பேர் மறைமுகமாக மறைச்சு வாழ்ந்தாங்க அப்போ. இப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படி இல்லை. புரிதல் வர்றப்போ அவங்க அவங்களோட பாலினத்தை அடையாளப்படுத்திக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் அதில் எல்ஜிபிடிக்கு நிறைய ஒரு இது இருக்குது. அதில் வந்து எஸ்பெஷலி திருநங்கைகள் திருநம்பிகள் படிக்கும்போது ஒரு பெண் கலந்த ஒரு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் பெண்கள் ஸ்கூலில் கண்டிப்பாக ஒரு 1000 பேரில் 10 பேராவது இருப்பாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் 2 பேரோட உடல் பாவனைகள் வெளியில் தெரியுது. மீதி 8 பேரும் மறைச்சு வாழ்றாங்க. நம்ம வந்து இந்த சொசைட்டியில் காமிச்சா நம்மளை தப்பு சொல்லிடுறாங்க. அவங்க வந்து ஒரு பெண் ஆண் போல தோற்றம் அளிக்கும் போது அவங்க என்னென்னா நம்மளை வந்து ஆண் இவன் வந்து ஆம்பளை பையன் மாதிரி இருக்கான்னு நம்மளை இழிவாக சொல்லிடுவாங்கன்றதுனால பெண்கள் மறைச்சு வர்றாங்க. அதே மாதிரி ஆண்கள் வந்து ஆண் உடையிலேருந்து நம்ம பெண் போல பண்ணுனா நம்மளை வந்து இழிவுபடுத்திடுறாங்க. 9 அலின்னு சொல்லிடுவாங்களேன்றதுக்காக தன்னோட அடையாளத்தை மறைச்சு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க தோழர். கண்டிப்பாக தெரியும் தோழர், தெரியாமல் கண்டிப்பாக இருக்காது. அவன் 2வது 3வதுலேயும் அவனோட பிஹேவியர்ஸ் கண்டிப்பாக தெரியும். 4வது 5வதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிரேடு மாதிரி ஒரு கிரேட்லேயும் ஒன்று இருக்கும். அந்த +1 +2ல கம்ப்ளீட் ஆயிடுது. கம்ப்ளீட் ஆனவொடனே அவன் தன்னோட முழு உடலையுமே பெண்ணாக மாற்றிக்கணுன்ற நான் என்னோட இது அதுதான். 9th 10th ரொம்ப தீவிரமாக என்னோட உடல் நான் மாற்றி அமைச்சு. +1 +2ல எனக்குள்ளே ஒரு அழகான காதல் மலர்ந்தது. அந்த பள்ளி காதலை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் வந்து எனக்கு ரொம்ப புரிதல். நான் வந்து ஹாஸ்டலில் படித்தேன். எங்கள் வீட்டில் நீ ஹாஸ்டலில் படித்தா மாறிடுவ பையனா அப்படி. ஹாஸ்டலில் எனக்கு பயம். எனக்கு பயம்ன்றதை விட என்னை வந்து பசங்க வந்து என்னை டார்கெட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவனுக்கு கேலி பொருள், அவனுங்க வந்து கிண்டல் கேலி அப்படி கேலி பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு ஒரு கேலி பொருளாக தான் இருக்கேன். எனக்கு வந்து பாதுகாப்பு முக்கியம். ஆனால் உங்கள் தோழன் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரா? அவர் வந்து என்னென்னா எனக்கு பாதுகாப்பு முக்கியன்றதுனால அவர்கிட்ட நான் வந்து என்னை இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணி எனக்கு ஒரு பாதுகாப்பாக நீ இரு. என்னோட நெருங்கிய எங்களுக்கு உறவினர்னே சொல்லலாம் அந்த பையன். அவன் என்னென்னா நீ உன்னை யாராவது கேலி கிண்டல் பண்ணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்மளை அரவணைச்சான். அந்த அரவணைப்பே ஃப்யூச்சரில் காதலாக மாறினது. அப்போ என்ன பண்ணால் என்னை வந்து ஒரு தனி ஹாஸ்டல் வார்டனுக்கு புரிஞ்சது. அவங்க நீ தனி ரூமில் இருந்துக்கோ, அது கவர்மெண்ட் ஹாஸ்டல், நீ தனி ரூமில் இருந்துக்கோ, உனக்கு இந்த ப்ரைவசி, நீ யாரும் உனக்கு கிண்டல் கேலி பண்ண. என்னால் அப்போ வந்து ஈவன் ரெஸ்ட் ரூம் போக முடியாது, என்னால் குளிக்க போக முடியாது. அந்த டைமில் என்னை வந்து கேலி கிண்டல் பண்ணுறது, மறைஞ்சிருந்து என்னை பார்க்குறது, என்னை வந்து கல்லை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு நான் பெரிய 11th 12th வளர எனக்கு என்னோட உடல் பாவனைகள்லாம் சுத்தமாக மாறிடுச்சு. நான் வந்து பெண்கள் செப்பல் அணிஞ்சு தான் நான் போகிறேன் ஸ்கூலுக்கு. அதுலேயும் கொஞ்சம் ஹீல் மாதிரி வச்சுப்பேன். பையன் ட்ரெஸ்ஸு ஹீலு, நான் வந்து லிப்ஸ்டிக்கு பொட்டு கையிலலாம் நெயில் பாலிஷ். +1 +2 இப்படி போனால் என்ன மாதிரி இருக்கும் தோழர். அப்போது அவங்க வந்து ஐயோ நீ உள்ளே வராத ஸ்கூலுக்குள்ளேன்னு எங்கள் ஸ்டாஃப்ஸ் ஒரு பக்கம். என்னோட புரிதல் இருக்கிற என் தோழன் வந்து என்ன சொல்கிறான், நீ உள்ளுக்குள்ளே வச்சுக்கோ, வெளியே வேண்டாம், ஏன்னா பாதுகாப்பு கிடையாது, உன்னை எல்லோரும் கேலி கிண்டல் சிரிப்பாங்க, ரோட்டில் போகிறவங்க கிண்டல் பண்ணுவாங்க. ஸோ என்னால் மாற்றிச்சு வாழ முடியல அப்படின்னு அவனுக்கு சொல்கிறேன். அவன் எனக்கு புரிதல் இருக்குது. அவன் வந்து எனக்கு +1 +2 2 வருஷமும் அவன் எனக்கு ஒரு பெரிய தோள் கொடுத்த தோழனாக இருந்தான். அதுக்கு இடையில என்னோட பாலினம் சார்ந்த இந்த தாரா, திருநங்கை தாரா, அவங்க வந்து நல்ல சப்போர்ட்டு. நீ லவ் பண்ணுறியா, உன்னோட காதலன் கூட வெளியில் போ. அப்போ என்னை சைக்கிள்லேருந்து ஸ்கூலில் ஏற்றி ஹாஸ்டலில் ஏற்றிட்டு போகிறது, என்னை அங்கே வந்து ட்ராப் பண்ணுறது, இங்கே வந்து பிக்கப் பண்ணு, இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவோம். நான் அப்போ அவனை ரொம்ப முழுமையாக நான் ஒரு பெண்ணாக அவனை லவ் பண்ணேன். அந்த பையனுக்கு நான் ஒரு பெண்ணாக வந்து அவன் என்னை விரும்பினான். நாங்கள் 2 பேரும் எங்களோட நல்ல ஒரு பள்ளிப்பருவ காதல் வந்து ஒரு திருநங்கை காதல்னால் பெருசாகவே நான் சொல்லலாம். அதில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் என்ன நடந்ததுன்னா, இந்த லவ் வந்து பயங்கர தீவிரமாக போயிடுச்சு. போனோடனே எங்கள் ஃபேமிலிக்கு தெரிய வந்துருச்சு. தெரிய வந்தவொடனே ஃபேமிலியில் வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அவமானமானு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் என்னை அடின்னு அடிச்சிட்டாங்க, நீ ஸ்கூல் போகக்கூடாதுன்னு சொல்லி. நான் வந்து பாய்சன் சாப்பிட்டேன். பாய்சன் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். எங்கள் அம்மா கூட இருந்து என்னை ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது, கிளியர் பண்ணிடுறாங்க, பார்த்துட்ருக்காங்க. என்னை அவன் வந்து மறைமுகமாக அவன் வந்து என்னை பார்க்க துடிக்கிறான். அவனுக்காக தான் நான் சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். அப்போ அவன் துடிக்கிறான். எங்கள் அம்மா இருக்காங்க. இது வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன். அவன் வெளியில் நிற்கிறான். அவன் நண்பர்கள் எல்லாம் என்னை பார்க்க வராங்க, நண்பர்கள்னு சொல்லி பார்க்க வராங்க. எங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவனை எங்கள் அம்மா அடையாளம் தெரியும். அவன் வந்திருக்கானான்னு பார்க்குறாங்க. அவன் வெளியில் நிற்கிறான். அப்போ திட்டுறாங்க எங்கள் அம்மா, என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அவனை நான் சும்மா விட்டுருக்க மாட்டேன், அவன் ஏன் பழகுறான், அவன் ஏன் பேசுகிறான் அப்படின்னு.
சரி ஓகே அப்படின்ட்டு திருப்பி வந்து ஸ்கூலில் இதெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு திருப்பி எங்கள் அம்மா வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ண வராங்க. அப்போது ஹெச்எம் வந்து லெட்டர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டால் இந்தமாரி ஸ்கூல் பொறுப்பு கிடையாது, அந்த பையனும் பொறுப்பு கிடையாது, நீங்கள் எழுதி கொடுங்க, அப்போ தான் ஸ்கூலில் சேர்த்துக்கிறோம். +2 அந்த மிட்டம் டெஸ்ட்டு பருவ தேர்வுகள்லாம் நடந்துகிட்ருக்குது. அந்த டைமில் நான் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுத்துட்டு, நீ இனிமேல் ஒழுங்காக படி, நான் படிப்பேம்மா அப்படின்னு. கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்போது நான் போகிறேன். என்னை ஸ்கூலில் எல்லாருமே அப்படியே வித்தியாசமாக பார்க்குறாங்க. அப்படியே நான் வந்து உங்களுக்கு தெரியும்ல தோழர், பாய்சன் சாப்பிட்டு அந்த உள்ளே இருந்து அதெல்லாம் வெளியே ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ரொம்ப இழைச்சிட்டேன். ரொம்ப அப்படியே கஷ்டத்தில் நான் போகிறேன். எல்லோரும் என்னை பாவமாக பார்க்குறாங்க. என்னை வந்து அந்த டீச்சர் வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் ஏன் நீ நல்லா படிக்கிற பையன், நீ ஏன் இந்த அளவுக்கு நடந்துக்கிறேன்னு. அப்படியே என்னோடய காலங்கள் ஓடுது. அவனை நான் ஸ்கூல்லலாம் என்னோடய கண் அவனை தேடும், எங்கேயாவது பார்த்துருவோமா அப்படின்னு. அவனை எங்கள் வீட்டில் மிரட்டி வச்சுருக்காங்க. அவன் ஸ்கூல்லையே மிரட்டி, ஸ்கூலுக்கே தெரிஞ்சிருச்சு. என்னோடய ஸ்கூலில் படித்த கிட்டத்தட்ட ஒரு 800லேருந்து 1000 பேர் படிச்சிருப்பான். அவ்வளோ பேருக்கும் தெரிஞ்சிருச்சு எங்களோட லவ். குடும்ப உறுப்பினர் ரொம்ப முக்கியம். குறிப்பாக நீங்கள் வந்து சகோதரிகளோட பிறந்திருக்கீங்க, சகோதரர்களோட பிறந்திருக்கீங்க, பெரிய ஊர், இப்படி ஒரு பின்புலத்துக்குள்ள உங்கள் அம்மாவும் சகோதரிகளும் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? அம்மாவுக்கு கண்டிப்பாக புரிதல் இல்லை தோழர். ஏன்னா அம்மா வந்து அந்த காலத்து ஆள், அதனால அம்மாவுக்கு புரிதல் இல்லை. சகோதரிகளுக்கு புரிதல் இருக்குன்னு சொல்லலாம் தோழர். ஏன்னா அவங்க என்னென்னா, அவங்க கூட தான் நான் அதிக நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுறது. அதனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா, நான் வந்து பெண்களுக்குரிய பெண்களுக்கு பொதுவாகவே பெண்களை பிடிக்கும் இல்லையா, அதனால் நான் அந்த அவங்களுக்குரிய வேலைகள்லாம் நான் பார்த்து கொடுக்குற போது ஐயோ நம்ம கூட பிறந்த நம்ம தம்பியாக இருந்து அந்த வேலையெல்லாம் பண்ணிடுவான். அதாவது வீடு கூட்டி தொடக்கிறது, பெண்கள் செய்யக்கூடிய வேலையை நான் செஞ்சிருவேன். அதனால் ரொம்ப பிடிக்கும். அவங்க வேலை அவங்களுக்கு வந்து பாதிக்காது. அதனால அவங்களுக்கு தலை சீவி விடுறது, அவங்களுக்கு ஏதாவது சாரீ இதெல்லாம் கட்டும்போது நான் பின்ன எடுத்து கொடுக்கறது, அந்த மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கு பிடிக்கும். அப்போது நீ வா, எனக்கு இது பண்ணி இது இங்கே பின் பண்ணி விடு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது அவங்க ஏற்றுப்பாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் எங்கள் அப்பாலாம் இருக்கும்போது அவங்க இந்த வேலையை என்னை கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு திட்டு விழுகும், நீ தான் கெடுக்கிற அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா அவங்க எல்லாருக்கும் புரிதல் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போது ஒரு திருநங்கை வந்து தோழர், ஒரு திருநங்கை குழந்தை வந்து ஆணாக இருந்து பெண்ணாக மாறுறச்ச, அவங்களுக்குள்ள உடல் எல்லாமே பெண்கள் போல் இருக்குன்றச்ச, அந்த பெண்களுக்கு கண்டிப்பாக புரிதல் இருக்கும். அவங்க வந்து ரசிப்பாங்க. என்றைக்குமே பெண்கள் பொறாமப்பட மாட்டான்னு நம்ம சொல்லலாம். பெண்கள் மீது பெண்களுக்கு வந்து ஒரு திருநங்கை வந்து ஒரு திருநங்கையாக இருக்கிறவங்கள கண்டிப்பாக அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அக்காவுக்கு புரிதல் இருக்குதுன்னு சொல்லலாம். சில நேரங்களில் வந்து அவங்களுக்குமே உன் தம்பி வந்து பெண் போல் இருக்கான் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அவங்களுக்கும் ஒரு மனவலிகள் இருக்கும். நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிற, எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணுறாங்க, உன்னை மாற்றிக்க முடியாதா அப்படின்னது அவங்க வாயிலேருந்து அந்த வார்த்தைகள் வரும். நம்மளுக்கு வந்து இப்போ திருநங்கைகள் சந்திக்கிறது வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதில் நான் ரொம்ப குறிப்பான ஒரு பிரச்சனையை எது பார்ப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்களோ அப்படின்னு நான் நினைக்கிறது. அது உங்களுக்கு சரியாக தெரியும்னு நினைக்கிறேன். நான் அந்த கழிவறையை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறது. இப்போ நான் எங்கே கேட்குறேன்னா, இப்போ பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க, இப்போ உங்கள் மனம் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறது யோசிக்குது. நீங்கள் ஒரு பெண் கழிவறைக்கு போக முடியாது. அந்த புரிதல் நம்ம சமூகத்துக்குள்ளே இன்னும் வந்துடலை. இப்போ உங்களுக்கு பர்சனலாக பள்ளிக்கூடத்தில் அந்த கழிவறையை பயன்படுத்துறதுல உங்களுடைய மனம் விரும்பிச்சா விரும்பலையா, இது ஒன்றும் அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அங்கே ஒரு சூழல் இருந்துச்சா, இல்லை பள்ளிக்கூடம் இல்லை இதுக்கப்புறம் கல்லூரிகளில் எப்படி இருந்துச்சு? நீங்கள் குறிப்பாக வளர்ந்த ஒரு மாநகரம் தான் கோயம்புத்தூர் மாநகரம். அந்த கோயம்புத்தூர் மாநகரத்தில் நீங்கள் படிக்கிற சூழல் வந்து அந்த கழிவறையை பயன்படுத்துவதில் ஏதோ பிரச்சனைகள் இருந்ததா? அதுக்கப்புறம் பொது இடங்களில் நீங்கள் வந்து ஒரு மாட்டுத்தாவணி, மதுரை மாட்டுத்தாவணியோ, சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையங்களையோ, அல்லது நீங்கள் போன பயணங்கள்லையோ பொதுவாக திருநங்கைகள் சந்திக்கிற பிரச்சனைகளை இந்த கழிவறை பயன்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி இருந்தது? உங்களுடைய வேற ஒரு அனுபவம், வழி நிறைந்த அனுபவம் அதுக்குள்ளே இருக்கா? அது அனுபவம் இருக்குது தோழர், கண்டிப்பாக இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லா திருநங்கைகளுக்குமே இருக்கும். அதாவது ஆஃப்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம ஆண்கள் உடையில் இருக்கும்போது தான் சொல்லப்போனால் அவங்க வந்து இந்த சமூகம் வந்து ஆண்களாக தான் பார்க்குது. நம்ம உடலால் வந்து வெளியில் ஆண் உடையில் இருக்கோம், பட் மனதால் நம்ம பெண்ணாக இருக்கோன்றது வந்து நமக்கு தெரியுது, பட் சொசைட்டிக்கு தெரில. நம்ம டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் நம்ம பெண்ணானதுக்கப்புறம் தான், அப்போ பெண்ணு உடையில் இருக்கும்போது கூட திருநங்கைகளை பெண்கள்னு இந்த சமூகம் ஒத்துக்க மாட்டேங்குது இப்போவும்.
ஸோ அந்த சூழலில் என்ன சொல்லுவேன்னா, ஆண்கள் பெண்கள் கழிவறை போதுமானதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் கழிவறை போதுமானது தான், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்தால் போதும். நீங்கள் திருநங்கைன்னு ஒரு தனியாக ஒரு கழிவறை வச்சு திருநங்கைகள்னு ஒரு தனித்துவமாக அடையாளப்படுத்த வேணாம். நாங்கள் வந்து பெண்களை காட்டிலும் பெண்கள் உணர்வு அதிகமாக உள்ள ஒரு நபர். அப்போது நாங்கள் என்னென்னா, எங்களை ஒரு இந்த சமுதாயம் பெண்களாக நினச்சாலே போதும், அது போதும். ஏன் நீங்கள் வந்து திருநங்கைன்னு ஒரு அடையாளப்படுத்தி, திருநங்கை வந்து ஒரு ஆண்களையும் பெண்களையும் விட தனியான ஒரு பிறப்பு கிடையாது. ஆண்கள் இருந்து பெண்ணாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம், பெண்கள் உறுப்புகள் வைத்த ஒரு பெண்ணாக தான் இருக்கிறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ நாங்கள் பெண்கள் கழிவறையிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த சமூகம் வந்து இது ஒரு வித்தியாசமாக ஒரு கழிவறை வச்சு தான் எங்களை அடையாளப்படுத்தணுன்றதை நாங்கள் எங்கேயுமே கேட்க மாட்டோம். அது சொல்லப்போனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அது தப்பு தான், அது வேண்டாம். ஆண்கள் பெண்கள் போதுமானது. நாங்கள் பெண்கள் கழிவறையில் நாங்கள் பெண்களாக தான் இருக்கிறோம், பெண்களாக தான் இந்த சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கிறப்ப நாங்கள் பெண்கள் கழிவறை யூஸ் பண்ணிக்குவோன்னு தான் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவேன். இதை தாண்டி நான் வந்து பிஃபோர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முன்னாடி நான் ஒரு ஆண் உடையில் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு ஆண்கள் கழிவறைக்கு தான் போகக்கூடிய கட்டாயம் இருக்கும். நான் ஆண் உடையிலேருந்துட்டு நான் போய் பெண்கள் கழிவறை யூஸ் பண்ண முடியாது. நான் வந்து பெண் பாவனைகளில் இருக்கிறேன். நான் வந்து வெளியில் உடலால் தான் பெண், நான் மனதால் உடலால் ஆண், நான் மனதால் பெண்ணுங்கிறத வந்து ஒவ்வொருத்தட்டையும் சொல்லி நான் போய் பெண்கள் கழிவறை யூஸ் பண்ண முடியாது. அதனால் நான் ஆண்கள் கழிவறைகளுக்கு தான் போகக்கூடிய கட்டாயம் ஏற்பட்டது. அங்கே அஸ்யூஷுவலாக இருக்கிற ப்ராப்ளம் தான் எல்லா இடத்துலையுமே. நம்ம ஒரு பெண்கள் போல் இருக்கிறப்போ நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, ஆண்கள் யூஸ் பண்ணுற கழிவறைகளை யூஸ் பண்ண முடியாது. அதாவது நார்மலாக எல்லாருமே யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு ஆண்களுக்குன்னு தனி ஒரு போர்ஷன் இருக்கும். பட் அந்த இடத்துல எந்த திருநங்கை குழந்தைகளுமே ஆண் உடையில் இருக்கிறவங்க நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. தனியாக ஒரு டோர் இருக்கிற ஒரு யூரின் ஒரு நம்ம யூரின் பாஸ் பண்ணணுன்னாலுமே ஒரு டோர் இருக்கிற ஒரு பாத்ரூமாக ஒரு வேணும் அப்படின்னு தான் அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவேன். ஒரு 10 ஆண்கள் இருக்கிற ஒரு பாத்ரூமில் நம்ம வந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரைவேட் பார்ட்டாக இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு வந்து நீங்கள் கேட்குற மாதிரி பப்ளிக் டாய்லெட்ஸில் யூஸ் பண்ண அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதனால நான் என்ன ஃபீல் பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஆண்கள் கழிவறை யூஸ் பண்ண வேண்டாம். சில இடத்துகளில் தான் அந்த டோர் வச்சு க்ளோஸ் பண்ணுற பாத்ரூம் இருக்கும். சில இடத்துல வந்து சும்மா ஓப்பனாக அந்த யூரினரி பாஸ் பண்ணுற அந்த இடம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை வந்து எனக்கு வந்து நான் என்னோட இதில் வந்து நான் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு பெண், நான் வந்து மனதால் நான் ஒரு பெண், நான் வந்து ரெஸ்ட் ரூம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா அதை மற்ற ஆண்கள் நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். ஸோ அதனால் ப்ரைவசி, நான் கல்லூரியெல்லாம் அந்த மாதிரி தான் செய்யும். சில நேரங்களில் என்னென்னா நிறைய கூட்டம் வந்துடும் கல்லூரிகளில். அப்போ நான் வெயிட் பண்ணுவேன், ஒரு இடத்துல தனியாக இருப்பேன். எல்லாரும் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா நான் போய் யாருமே இல்லாத டைமில் நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த கஷ்டங்கள் நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன். தொடர், இப்போது நீங்கள் நிறைய உறவுகள் உங்களுக்கு அறிமுகமாயிருக்காங்க. இப்போ நாங்கள் உட்பட இந்த பதிவு வழியாக நாங்களுக்கு ஒரு உறவாக அறிமுகமாகிறோம். ஆனாலும் கூட நான் சொல்லுவேன், ஒரு திருநங்கைகளுக்கோ ஒரு திருநம்பிகளுக்கோ ஒரு பெரிய உறவு கிடைக்கணும், கடைசி வரைக்கும் இருக்கணும். எப்போ நீங்கள் இந்த உலகத்துக்குள்ளே வரீங்களோ, நம்ம உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் கிடைக்கிற உறவு அப்படிங்கிறது வந்து அம்மா அப்படிங்கிற உறவு தான். அப்படின்னா சோலு அவங்களுக்கு அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்தது, எப்படி இருக்கு? உங்கள் சொந்த அம்மாவுக்கும் உங்களுக்குமான உறவை நான் கேட்குறேன். பொதுவாகவே திருநங்கைகளுக்கு வந்து அம்மானா ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அம்மாவை. அம்மா எவ்வளோ என்னை வந்து நீ வந்து ஆண் உடையில் இருக்கிறப்போ நீ பெண்கள் வேலை பார்க்காத, பெண் மாதிரி பேசாத, பெண்கள் கூட சேராதன்னு எவ்வளோ கண்டிச்சாலும் எனக்கு அம்மானா ஸ்பெஷல் தான். என்னென்னா அவங்களுக்கு அந்த டைமில் அதுதான் சரின்னு படுது. அம்மா என்றைக்குமே சரியை மட்டும்தான் செய்வாங்க. அதுவும் குழந்தைகளுக்கு சரின்றது என்னவோ அது மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க. எந்த விஷயம் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செய்யுங்கன்ற விஷயம் செய்வது. அவங்களுக்கு அந்த டைமில் இந்த விஷயம் தப்பாக தெரிஞ்சது, அதனால செய்யாதுன்னு சொன்னாங்க. ஒருவேளை அம்மா இப்போ இருந்திருந்தா நிறைய விஷயங்கள் அம்மா என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்யின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இருந்திருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? தவறிட்டாங்களா? அம்மா என் கூட இப்போ இல்லை, அம்மா இறந்துட்டாங்க. அதில் என்ன ரொம்ப பிடிக்கும், எங்கள் அம்மா வந்து ஒரு மருத்துவத்துறையில் படிக்க வச்சுருக்கோம், நல்லா படிக்கட்டும்னு எங்கள் அம்மா வந்து நிறைய உதவிகள் எனக்கு. நான் ஃபைனல் இயர் படிக்கிற வரைக்கும் நான் இந்த மாதிரி கம்யூனிட்டியோடு சேர்ந்துட்டேன், நான் கம்யூனிட்டியோட இந்த மாதிரி நான்
ஒரு ஆண் உடையில இருந்து ஒரு பெண்ணாக நான் எல்லா இடத்துலையுமே பெண்களாக நான் தோற்றமளிக்கிறது தெரிஞ்சாலுமே அம்மாவுக்கு தெரியாமல் நான் இருந்த அம்மாவுக்கு தெரியாமல் மறைச்சிட்டு இருந்தேன். ஸோ அந்த டைம்லேயும் அம்மாவோட உதவி இருந்துகிட்டே தான் இருந்தது எனக்கு. அம்மா படிக்கணும்னு பெரிய ஒரு பங்களிப்பு. நான் ஒரு பிபிடி படித்து வெளியில் வர்றதுக்கு நான் பெங்களூரில் போய் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நான் வந்து பெங்களூரில் போயிட்டு ஒரு இந்த மாதிரி திருநங்கைகள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நானுமே செஞ்சு கடை கேட்டு இந்த மாதிரிலாம் எதுவுமே அம்மாவுக்கு தெரியாது. நான் முழுசாக மாறிட்டு இருந்தது அம்மாவுக்கு தெரியாமலே இருந்ததாக நான் மறைச்சி வச்சுட்டே இருந்தோம். ஒரு சர்டைன்ஸ் 2017 அம்மாவுக்கு தெரிய வருது. 2017 உங்கள் குழந்தை இந்த மாதிரி ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாக ஊருக்கு போகலைன்னொடனே நான் வேலை பார்த்துட்டு இருந்த கோயம்புத்தூரில் இருந்த அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு என் ஃபேமிலி என்னை தேடி வந்தாங்க. 2-3 வருஷம் ஆச்சு நம்ம குழந்தைய நான் பார்க்கவே இல்லைன்ட்டு. ஸோ அங்கே வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் குழந்தை இந்த மாதிரி சர்ஜரியெல்லாம் பண்ணிட்டாங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. ஸோ எங்கன்றப்போ நான் பெங்களூரில் இருக்கேன். வீட்டுக்கு தெரிய வந்துருச்சுன்றோடனே நான் பெங்களூரில் இருக்கேன். பெங்களூரில் இருக்கிறப்போ எங்கள் கம்யூனிட்டி பீப்புளோடு நான் இருக்கேன். அம்மாவுக்கு தெரிஞ்சோடனே வீட்டுக்கு போயிட்டு அவங்களால எங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்சிருச்சு, அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. எங்கள் அம்மா வந்து அப்போலேருந்தே அவங்களுக்கு வந்து சாப்பிடலை, அவங்க வந்து ரொம்ப சோர்வாயிட்டாங்க. நம்ம குழந்தை இப்படி மாறிடுச்சுன்னா எல்லா திருநங்கைகளை மாதிரி ரோட்டில் அவங்க வந்து கைத்தட்டி காசு தானே கேட்குவாங்க அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிலேயே இருந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லி புலம்பியிருக்காங்க, என் குழந்தை எப்படி இருக்கும்னு சொல்லி. ஸோ புலம்பிட்டு 2017 அவங்க வந்து மே மாதம் 2017 மே 18 அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அவங்க வந்து முன்னாடி நாள் நைட்டு விஷம் சாப்பிட்டாங்க. விஷம் சாப்பிட்டு வீட்டிலே படுத்துட்டாங்க, யாருக்கிட்டையும் சொல்லலை. பையன் இப்படி மாறிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிற்பாடு இனிமேல் அவங்க நம்ம இருக்கணும்னு அவசியம் முடிவு பண்ணுறாங்க. சூசைட் பண்ணிட்டாங்க. சூசைட் பண்ணிவிட்டு எங்கள் வீட்டில் என்ன பண்ணேன்னு எல்லாருமே அண்ணா அக்கா எல்லாம் போராடி இருக்காங்க. நான் வந்து சூசைட் பண்ணிட்டேன்றது வந்து வீட்டில் சொல்லிட்டாங்க. நான் அந்த மாதிரி பாய்சன் சாப்பிட்டேன், என்னை காப்பாற்ற முடியாது, நீங்கள் எனக்கு எல்லா இடத்துலையும் இதை வச்சு அசிங்கம். அவங்க சூசைட் பண்ணது பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ பெரிய கோலைன்லாம் எங்கள் அம்மாவை சொல்ல முடியாது. எங்கள் அம்மா ரொம்ப தைரியமானவங்க, இவ்வளோ குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய தாயாக இருந்து அவங்க எல்லாம் வழி நடத்துகிறாங்க. எங்கள் அப்பாவை பொறுத்த வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அவ்வளோ தைரியமான பர்சன் கிடையாது. எங்கள் அம்மாவோட ஒரு தைரியத்தில் தான் எங்கள் குழந்தைகள் எல்லாருமே இருந்தோம். ஸோ ரொம்ப தைரியமானவங்க. அவங்க வந்து சொசைட்டிக்காக இந்த சமுதாயத்தில் இந்த ஊரில் எங்கள் ஏரியாவிலெல்லாம் உன் குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு என்ன மாதிரி பேசுவாங்க, நான் இனிமேல் வெளியில் தலை காட்ட முடியாது அப்படின்னு அவங்க இந்த வேலையை செஞ்சுருக்காங்க. எங்கள் அம்மாவோட இறப்பு வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இது என்ன ஒரு விஷயம்னா, எங்கள் அம்மாவோட இறந்தது கூட நான் போகலை. எங்கள் அம்மா வந்து இறந்துட்டாங்கன்ற விஷயம் நான் கேள்விப்பட்டேன். பட் என்னை வரவில்லை எங்கள் வீட்டில். நீ வந்தால் வெட்டிடுவேன், குத்திடுவேன். ஏன்னா எங்கள் அம்மா என்னால் தான் இறந்தாங்கன்ற விஷயம் எங்கள் குடும்பத்துக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த கோபம் எல்லாருக்குமே இருந்தது. எங்கள் அம்மாவோட இழப்பு எங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இழப்பு. அவங்க இவ்வளோ குழந்தைகளை பெற்றுட்டு வளர்த்துட்டு எல்லாரையுமே படிக்க வச்சுட்டு ஒரு சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாங்கன்றதப்போ அதுக்கு நான் காரணமாக இருக்கேன்றப்போ எனக்கு இன்றைக்கு வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் ஒன்றும் இல்லை. நான் நிறைய தடவை எங்கள் அம்மா இறந்தப்பவே நானும் இறந்துடணும்னு ட்ரை பண்ணேன். பட் இந்த சொசைட்டியில் நம்ம அம்மா கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அம்மா வந்து என்ன நினச்சாங்க, இவன் மற்ற திருநங்கைகள் மாதிரி வாழ்ந்துடக்கூடாது, படித்து ஒரு நிலைமைக்கு வரணும்னு நினச்சாங்க. அம்மாவோட ஆசையை நான் அவங்களோட கனவை நனவாக்கணுன்றதுக்காக தான் நான் வேலைக்கு போகணுன்ற ஒரு முடிவை எடுத்தேன். 2017 அம்மா இறந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா நான் என்னோட இதை எல்லாமே நான் மாற்றிக்கிட்டேன். நான் கண்டிப்பாக வேலைக்கு தான் போகணும், நான் ஒரு திருநங்கையாக இருந்தாலும் நான் படித்து ஒரு வேலைக்கு போகணுன்றதுக்காக நான் முழுமையாக என்னோட பணி வேலை சார்ந்து என்னோடய எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக என்னோடய வேலை வாய்ப்புக்காக நான் நிறைய அலைய ஆரம்பித்தேன். அதில் ஒரு பணி தான் இன்றைக்கி கிடைச்ச பணி. எங்கள் அம்மாவோட இழப்பு வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்றைக்கி எங்கள் அம்மாவோட ஸ்தானத்துலேருந்தே அது யாராலையுமே ஈடுகட்ட முடியாது. ஏன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா இருந்துட்டு நான் இந்த குடும்பத்துக்குள்ளே நான் போயிருப்பேன். இன்றைக்கி என் குடும்பத்தில் நான் இன்றைக்கி தனித்து தான் வாழ்கிறேன். அம்மா இன்றைக்கி வருவாங்கன்னா வரமாட்டாங்க, ஆனால் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க மேலேருந்து அவங்க பிளெஸ் பண்ணுறாங்க. அதனால் இன்றைக்கி
இன்றைக்கி நான் நிறைய திருநங்கைகளுக்கு நான் ஆதரவு கொடுக்குற அளவுக்கு கடவுள் என்னை வளர்த்துருக்கிறாரு. நான் நிறைய குழந்தைகளுக்கு நான் ஒரு அம்மாவாக இருக்கேன்னு நான் நிறைய ஃபீல் பண்ணுறேன். அப்போது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த பாடம் தான் என் கண்ணு முன்னாடி வரும். அதனால தான் இன்றைக்கி அம்மாவோட பேர்லேயே நான் வந்து ஒரு கிளினிக், ஒரு சின்னதாக ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் என் அம்மாவுக்காக நான் என்ன பண்ண முடியுமோ, அவங்களோட நினைவாக நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாருமே ஒரு துணையோடு வாழணும்னு நினைப்பாங்க. திருநங்கைகளுக்கு துணை கிடைக்கும், கடைசி வரைக்கும் கிடைக்காம ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குங்கிறதையும் நான் பார்க்குறேன். சோலோ உங்களுக்கு திருமணம், குழந்தைகள் அப்படிங்கிற ஒரு பக்கம் இருக்கா? திருமணம் பண்ணிட்டீங்களா இல்லை பண்ணுவீங்களா அப்படிங்கிறது? பொதுவாக சொல்லணுன்னா திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் நிரந்தரம் இல்லை தோழர். ஆண்கள் நிரந்தரம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்னென்னா ஆண்கள் அப்போது நான் இருக்கிற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே ஆண்கள் எதுக்காக ஒரு திருநங்கைகள் கிட்ட பழகுறாங்கன்னா, அவங்களுக்குள்ள அவங்களோட உடல் வேணும். உடல் ஒரு அழகிய திருநங்கை, அழகான திருநங்கை, ஒரு பெண் போல இருக்கிற திருநங்கையாக இருந்தாலுமே உடல் வேணும். இன்னொன்று பணம் வேணும். ஒரு நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய திருநங்கையாக இருந்தால் அவங்க கிட்டேருந்து பணம், ஏன்னா அவங்களுக்கு குடும்பங்கள் இல்லை. அவங்க அந்த பணத்தை வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஸோ அவன் வந்து அந்த பணத்தை வச்சு அவன் நல்லா வாழ்ந்துக்கிறான். குடும்பங்கள் இல்லாத ஒரு திருநங்கையை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். உடல் மூலமாக அவனுக்கு வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிறான். ஒன்று தேவை உடல், பணம். இந்த 2 தேவைகளுக்காக ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நிரந்தரமே கிடையாது தோழர். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், ஒரு திருநங்கைக்கு ஆண்கள் நிரந்தரம் இல்லை. திருநங்கைகளுக்கு ஒரு காதல், திருமணம், இது எல்லாமே நான் என்ன கேட்டால் இதெல்லாம் பொய்ன்னு தான் சொல்லுவேன்.